திருப்பரப்பு பகுதி. இங்கே ஒரு துப்பாக்கி சுடும் வீரப்பனுடைய கையால் இருக்கிறார், பார்ப்போம். ஐயா, எப்படி இது பொம்மை துப்பாக்கியா நெஜ துப்பாக்கியா? பார்த்தா நெஜ துப்பாக்கி மாதிரியே இருக்கு. இது ஏர்கன் கிடையாது, ஸ்ப்ரிங்கில் வர விளையாட்டுக்குள்ளது. எனக்கு துப்பாக்கி பார்த்தாலே பயமாக தான் இருக்கு. ஏதோ ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரரை மாதிரி நீங்கள் துப்பாக்கி கூட இருக்கிற நேரத்தில் இருக்கு. இது சுடுறதுக்கு எவ்வளோ ரூபா காசு? 7 ஷாட் 50 ரூபா. 7 தடவை அடிக்க 50 ரூபா. 7 தடவை அடிக்க 50 ரூபா. 7க்கு 7 கரெக்டாக அடிச்சாங்கன்னா அப்போ நம்ம சின்ன வயசில் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இதில் சுட்டு படித்தாச்சுன்னா நமக்கு ஒரு நேக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படி தானே? ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர் எப்படி சுடையாரு அப்படின்னு தெரியும். சுடுங்க பாப்போம். பட்டுதா? படலையா? நீங்கள் இப்போ தான் பயிற்சி எடுக்குதீங்களோ? யூஸ் பண்ண மாட்டேன், பிள்ளைகளை யூஸ் பண்ண இல்லையா? சரி, சுடுங்கள் பார்ப்போம். ஆரஞ்சா சுடுதியா? சரி, சுடுங்க பார்ப்போம். அடிங்க. பயங்கரமா இருக்க. அப்ப நீங்க எல்லை பாதுகாப்பு படையில வீரராக இருந்தீங்களா முன்னால? இல்ல, சாதா தான் இல்லையா? அப்போ வருங்கால தலைமுறைகள் இப்போவே படிக்கணும். படிச்சுட்டு எல்லை பாதுகாப்பு படைக்கு போகும்போது நமக்கு இதுக்கு ஒரு பயிற்சி இல்லையா? அப்படிதானே? இதை பார்த்தா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது துப்பாக்கி சுடணும்னு. நான் சுடட்டா? சரி, இப்படி காட்டணும் என்ன? சரி, எப்படி இப்படியா? இப்படி சொல்லணுமா? ஆமா. இதை போட்டிருக்கா, குண்டு போட்டிருக்கா? ஆமா. சரியா இருக்கா? நீல கலரை குறிப்பாக்கேன். ஐயோ, அடிப்படல தலைவர. அப்போ எனக்கு குறி தவறி போச்சா? சுற்றுலா பயணிகள் வந்துருக்கு, அவங்கள்ட்ட கேட்போமா? தலைவர, உங்களை காட்டலாமா வேண்டாமா? சரி, பார்த்தீங்களா, நான் அடித்தது எடுபடலை. அது வழி பார்க்கணும் இல்லையா? நான் அது வழி தான் பார்த்தேன். அப்போ என்னுடைய கண்ணு நல்ல தூச்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். எது உங்களுக்கு ஆசைப்பட்ட அடிங்க. நான் சொல்லவா? நான் சொல்லேன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய மஞ்சள் லாஸ்ட் மூலை. ஆமாம், லாஸ்ட்டு அடிங்க பாப்போம். அடிங்க. எது போச்சு? வேற கலர் போச்சா? மஞ்சள் போகல, மஞ்சள் போகல, வேற கலர் போச்சு. சரி சரி, ஏதாவது சுற்றுலா பயணி வந்தால் கொஞ்சம் கேட்கலான்னா யாரும் வரலையே. பையன் மாதிரி வரானுங்களா? சரி, வரட்டும், கேட்டு பார்ப்போம். சரி நண்பர்களை, எங்கேருந்து வரீங்க? வீடியோவில் காட்டலாமா? உங்களை காட்டலாமா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சித்திரங்கோடு தானா? நம்ம ஊர் தானா? நம்ம இங்கே தான் இல்லையா? சரி, நான் இங்கே ஒரு தலைவர் இருக்காரு, எல்லை பாதுகாப்பு எல்லை சாமி. அவருடைய துப்பாக்கி சுடுது அப்படின்னு பார்க்க. நீங்கள் சுடுதீங்களா? வேண்டாமா? சரி சரி, எல்லை சாமி நிறுத்தலாமா? இனி அடிக்க போறீங்களா? அடிங்க. ப்ளூ இல்லையா? சரி சரி, அடிங்க பாப்போம். வேகம் அடிங்க தலைவர. ஆஹா, வேகம் அடிக்கிறது முக்கியம் இல்லை, கரெக்ட் அடிக்கிறது முக்கியம். இல்ல, நமக்கு எல்லையில எதிரி வரும்போது இப்படி குறி பார்த்துட்டு இருக்க கூடாது இல்லையா? போட்டு தாக்கிட்டு இருக்க வேண்டியதானே? இது பழைய மாடல் துப்பாக்கி இல்லையா? ஒரு குறி தவறியாச்சுன்னா அந்த குறியை பார்த்து நம்மள போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிடுவான் இல்லையா? அடிக்கிறது குறி தவறாது, குறி தவறாது இல்லையா? அப்ப நம்ம மறைஞ்சிருந்து தாக்கணும், அப்படித்தானே? நம்ம மறைஞ்சிருந்து ஏதோ ஒரு பாதுகாப்பு, ஒரு ஒளிவான இடத்துக்கு, பாறைக்கு பின்னாலேயோ மரத்துக்கு பின்னாலேயோ சீக்கிரம் அடிக்கணும். சீக்கிரம் அடிக்கணும். ஏன்னா அது எப்படி பிரச்சனை சிக்கல். மறைமுகமா இருக்கும்போது அவன் நம்ம பார்க்காத வரைக்கும் நமக்கு சேஃப்டி. பார்த்தாச்சுன்னா சிக்கல் தான். முதல் புல்லட் தப்பினாலும் நம்ம பார்த்துருவான் இல்லையா? அப்போ இது பழைய காலத்து மாடல் துப்பாக்கி, மன்னர் காலத்தில் உள்ள மாடல். இந்த காலத்தில் ஒரே ஒரு பிடிக்கல 40 ரவுண்ட் என்ன போகுமா? 40 ரவையா? அதுக்கு பேர் என்ன? குண்டா? அதுக்கு பேர் என்ன? புல்லட்டா? அதுக்கு துப்பாக்கி பேர் என்ன? AK 47, AK 47, AK 56 வந்திருக்கு. 50 நிறைய வந்திருக்கு இல்லையா? AK 47 தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையா? சரி, அப்போ துப்பாக்கியை பார்த்தாலே பயமாக இருந்து. ஆனால் இப்போ தூக்கின பிறகு 4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். 6 கிலோ. ஐயோ, 6 கிலோ இருக்கா? சரி, துப்பாக்கி தூக்கி ஒரு கௌரவம் தான் இல்லையா?
எல்லை பாதுகாப்பு படை என்ன சும்மாவா? நம்மளெல்லாம் காவல் தெய்வங்களா, இந்த தெய்வங்கள் காக்கிறதுனால நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கு. மேக்ஸிமம் வரக்கூடிய அந்த ஆர்மிக்காரன் தான் அதிகம் அடிக்கும். அப்படியா? கரெக்டாக அடிப்பாங்க இல்லையா? வந்துட்டு எப்போது வந்தாச்சுன்னா இதை பார்ப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்க தினம் அவங்க குறி பார்த்துட்டே இருக்குது இல்லையா? இங்கே வந்தோடனே ரிட்டையர்டாகி வந்தோடனே எப்படா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்களுக்கு ஆசை இல்லையா? இது அவங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி துப்பாக்கியை பார்த்தா. அப்படிதானே? செய்யும் தொழில் தெய்வம்னு சொன்ன மாதிரி அவங்க செய்த தொழிலுக்கு அது தெய்வம். நமக்கு பிஸ்னஸுக்கு நம்ம தெய்வம் இல்லையா? சரி சரி, வேற ஏதாவது நற்செய்தி இருக்கா? இந்த முறை சுற்றுலா பயணம் எப்படி குறைவா இருக்கா, கூடுதலா இருக்கா? ஆட்கள் அதிகமா? மழை பிடிச்சதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தா? மழை ஒரு வாரம் மழை இருந்து இல்லையா? இப்போ லாஸ்ட் ஃபைனல்ல தான் மழை. ஃபைனல்ல ஒரு வாரம் மட்டும் ஆள் கம்மியாச்சு. ஆள் அதிகம் இல்லையா? இப்போ கன்னியாகுமரி கொஞ்சம் இந்த கண்ணாடி பள்ளம் திறந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? அதனால கன்னியாகுமரி வரதுல 40% ஆளுங்க வரும். 40 வந்துடும். மழைன்னு பார்க்காது, வெளியூர் ஆளு மழை வெயில் பார்க்காத வந்துடும். வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு தான். ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அதெல்லாம் போகாது. சூடா இருந்தா ட்ரிங்க்ஸ் எல்லாம் போகும், பழம் எல்லாம் போகும். இது டீ ஏதாவது போகும் மழை நேரத்தில் இல்லையா? சரி சரி, வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா? ஒன்றும் இல்லை. சரி, இளம் தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுங்க. நம்ம குலதெய்வங்களை சுட்டு தள்ளினாலும் இல்லையா தீவிரவாதிகள், அவங்கள குறித்து துப்பாக்கியோட சேர்ந்து ஒரு செய்தி சொல்லுங்க. அந்த மாதிரி கோழைத்தனமா பாவம் ஒரு சுற்றுலா போன மக்களை இந்த மாதிரி சதி வேலை செய்திருக்கு இல்லையா? வீரனா இருந்தா உங்களை மாதிரி துப்பாக்கியோட நிற்க மோதலாம். இது ஒன்றும் இல்லாத அப்பாவி ஏழைகள், அது ஒரு இன்ப சுற்றுலா, அந்த இடம் பார்க்க போனது, அதில் தாக்குனது ரொம்ப தப்பு. கொலை தானே, அவன் வீரன் இல்லை. சுட்டது கூட விஷயம் இல்லை, கடவுளோட மதத்தோட அது ரொம்ப தப்பு. அப்படி இருந்தா கூட ஆமா, எல்லா மதமும் நல்லதுதான், ஒன்றும் மோசம் இல்லை. அந்த மதத்தை பேரே கெடுக்கேன் இல்ல, பூமி மதங்கள் அழிக்கும் நிலைமைக்கு மாறிச்சு இல்லையா? மதத்தை தவறா புரிஞ்சு கொண்டு இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் அணு ஆயுதம் இருக்கு, அதே அணு ஆயுதம் தீவிரவாதம் பெருசா இருக்கு. தீவிரவாதிகள்ட்ட போயாச்சுன்னா சிக்கல் தான், என்ன நடக்குன்னு தெரியாது, அழிச்சு போடுவான் இல்லையா? முதல்ல கடவுள் அழிக்கிறது பெஸ்ட் நினைக்கிறேன். ஓ, அப்படிதான் இல்லையா? கடவுள்களை அழிக்கணும், கடவுள் வேண்டாம். கடவுள் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? கடவுள் சட்டப்படி பார்க்க போனா இல்லதான். கடவுள் மனுஷன் நம்பினா உண்டு, நம்பலன்னா இல்ல. அப்படி இல்ல, மனுஷன் வந்து வழி தட்டாம நல்ல ரீதிக்கு போக்குதான் கடவுள். ஒவ்வொரு அவதாரங்கள் இருக்கு வச்சிருக்கீங்க வழிபடாது. ஆமா, கடவுள் பூமியை காப்பாற்ற வந்தான்னு சொல்லுவோம். ஆனா இப்போ மனுஷன் இருக்க அணு ஆயுதத்தை வச்சு பார்க்கும்போது, கடவுள் வச்சு மாறி மாறி நாடுகள் பிரச்சனை பண்ணும்போது கடவுள் பூமியை அழிக்க வந்து அப்படி இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு அழிவு இருந்தா ஒரு வளர்ச்சி இருக்கும், ஏதோ ஒரு நன்மை இருக்கும் அதுலயும் இல்லையா? ஏன்னா இரவு பகல் மாதிரி எதிரி இருந்தாதான் ஒரு இது இருக்கும், ஒரு வளர்ச்சி. எதிரி இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா? கடவுளை அழிக்கணும்ன்ற பிரச்சனை இல்லை, ஆனா கடவுளை வச்சு தொழில் பண்ணதான் இல்லையா? கடவுளை தொழில் பண்ணக்கூடாது, அவங்களை எல்லாம் அழிக்கணும், தொழிலா பண்ணக்கூடாது. அழிக்கணும் நம்ம தீவிரவாதம் அப்படி இல்லை, அழிக்கணும் இல்ல, அவங்க எல்லாம் திருந்தணும். நம்ம பண்ண முடியாது, நம்ம சாதாரண நம்ம அழிக்க நம்ம கருத்தை சொல்லலாம். அழிக்கணும்னா அவங்க தெரியாம செய்யுதுன்னு நினைக்கிறேன். வாயிலன்ட்டு அவர் தான் வந்து ஏதோ ஒரு ஆளு கூட சொன்னாரு, நம்ம அடுத்தவனை திருத்தைய விட தன்னை அறிஞ்சாலே நல்லா இருக்கலாம்னு. இவங்க தன்னை அறியாத அடுத்தவனை குறை சொல்லிட்டு இருக்க ஆள்கள், அப்படிதானே? அதுலயும் பார்த்து பார்த்து சதி வேலை செய்ய தப்பு, அப்படிதானே? நீ அந்த ஆளா இந்த ஆளா, நீ அவனா இவனா அப்படின்னு அவன் சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கானோ, அவனுக்கு அது இல்லை. அதுல கூட அவன் மதவரியை பார்த்துருக்கான். அதுல என்ன சொல்லுது, இதெல்லாம் பூமியில் பிறக்கின்ற தேவையில்லாம இதெல்லாம் துஷ்ட பறவைகள் இல்லையா? தேவையில்லாத பழைய காலத்துல ஏதோ ஒரு அரக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அரக்கனுடைய ரத்தங்கள் அது இல்லையா? அரக்கர்களும் தெய்வர்களும் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படியே மைண்ட்ல ஏற்றி பைத்தியம் மாதிரி ஆயிடும். அது பைத்தியம். அவன் சொல்லிதான் சரி, அவன் செய்தால் சரி, அது அவங்க பெற்றோர்கள் வளர்த்தக்கூடிய விதம் அப்படிதான் இல்லையா? பெற்றவங்க வந்து இப்போ வளர்த்தக்கூடிய விதம், அதுல வந்துட்டு பிள்ளைகளை வளர்க்கும் போது கடவுளை பற்றி சொல்லி கொடுக்கணும். கடவுள் நம்ம நேர்மையான வளர்க்கணும், எல்லாரையும் மதிக்கணும், எல்லா கடவுளையும் மதிக்கணும். அப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு எல்லாம் பொதுவா தெரியும், இந்த கடவுள் தான் பெருசு, இதுதான் உண்மை, மற்றது போலி அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்படி காப்பாற்றுவாரு, அப்படி காப்பாற்றுவாரு. அப்படி போது இது பிள்ளைக்கு ஈர்ப்பு அதுல போகும், இதுல வெறுப்பு வரும். இந்த வெறுப்பு வராம இருந்தா பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் இல்லையா? வெறுப்பு வரதா பிரச்சனை. கடவுளை சிந்தனை பிள்ளைகளுக்கு விதைக்கிறது ஓகே, அதே இதுல வந்துட்டு இந்த இதுதான் சரி, நான் பிடிச்ச போயிருந்தா 3 காலு அந்த மாதிரி சொல்லி வளர்த்தது தப்பு, ரொம்ப தப்பு இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு தோணும். சரி, ஏன்னா இங்க மனுஷன் தான் கடவுளை உருவாக்கிறத விட கடவுள் மனுஷனை உருவாக்குறத கண்டுபிடிக்கல, ஒண்ணும் இல்லை. ஏன்னா மனுஷன் தொழிலுக்கு வேண்டி அவனவனுக்கு வயிற்று பழப்பு வேண்டி
ஒரு கடவுளா உண்டாக்குனது. கோடிக்கணக்கில் ஜீவராசி வாழ்து, எல்லாம் நல்லபடியா வாழ்து. ஆமா, அந்த மனுஷன் மட்டும் தான் கெட்டு போயிட்டு இருக்கான். மனுஷன் மட்டும்தான் கடவுளை வச்சு பிசினஸ் சாக்கு வச்சு பிசினஸ் பண்ணது, தொழில் நடத்தியது, வியாபாரம் நடத்தியது, தேவையில்லா விஷயம் பண்ணது எல்லாம் இருக்கு. அந்த ஆனால் உயர்ந்த பறவை மனுஷ பறவைன்னு பேர் தான் இருக்கு. என்னட்ட கேட்டால் கேவலமான பறவை மனுஷ பறவை. ஏன்னா சுய புத்தியை பயன்படுத்தலை. நமக்கு வீடு கட்டணும்னா ஒரு ஆளை கூப்பிடும். இந்த பறவைகள் வீடு கட்டணும் அது தன்னாலே பண்ணுது. ஆண்டவன் அதுக்கு அறிவை கொடுத்துருக்காரு. நமக்கு தந்த அறிவை பயன்படுத்தாத அடுத்தவன் சொல்ல கேட்டு முட்டாள்தனமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதானே? அதான் உண்மை. படிச்ச முட்டாள் நானும் சேர்த்து தான். நம்ம அடுத்தவன் கிட்ட சொல்லிய விட சுயபுத்தி இல்ல, அதை பயன்படுத்தல. குறவு குறவு பில்லிய சூரியன் ஒரு சம்பவம் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. அப்படி பில்லிய சூரியன் இருந்தா நமக்கு இந்திய ராணுவம் தேவையில்லை, துப்பாக்கி தேவையில்லை. இங்க சூரியன் பண்ணி விட்டா போதுமே. அப்படிதானே? மனுஷனுக்கு வந்துட்டு இறப்பை கண்டு பயம் அதிகம். பயம். இந்த இறப்பு நேரதான் கடவுள் பக்தி ஓவர் இல்லையா? என்ன இருந்தாலும் பிறந்தான் இறக்கத்தான் போறான். வந்தா போய் ஆகணும். அந்த நினைப்பு மறந்துடுறான். போகிறது சந்தோஷம், சந்தோஷம். சம்பாதிக்க சந்தோஷம். ஆமா, அவன் சம்பாதிச்சுட்டு விருதே முட்டாள்தனமா இட்டுட்டு போவான். அடுத்தவன் நல்ல வாயம் தேடி வச்சுட்டு போவான், நார வாயம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். சாப்பிட்டுட்டு அவன் ஒரு வேண்டாம் வேலை செய்வான். அனுபவிச்சு வாழ தெரியாது. அனுபவிச்சு வாழ தெரியாது இல்லையா? அனுபவிச்சு வாழக்கூடிய பறவைகள், காட்டு மிருகங்கள், அதுதான். மழையும் வெயிலும் எதா இருந்தாலும் அது நல்லா இருக்கு. மனுஷன் வந்துட்டு பல கண்டுபிடிப்புகள், பல முன்னேற்றங்கள் எல்லாம் வருது. ஆனா அது அறிவு, அவங்க அறிவுபூர்வம் பண்ணேதோ. ஆனா அந்த அறிவு வந்து இந்த மாதிரி நாச வேலைகளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அறிவை நல்ல விதமா பயன்படுத்தணும். கடவுள் படைச்சதுல இப்போ ஒவ்வொரு இதுக்கும் எறும்பா இருந்தா கடிக்கும், நாய் கடிக்கும், பாம்பா இருந்தா விஷம் இருக்கும், கொத்தும். அதுக்கு வந்துட்டு பசு இருக்கு, கொம்பு இருக்கும், குதிரைனா ஓடும். அப்படி எல்லாத்துக்கும் பாதுகாக்க தன்மை கொடுத்துருக்கு. அந்த ஒவ்வொன்றுக்கும் பாதுகாப்பு தன்மை கொடுத்துருக்கு. பலூன் ஓடுது. நம்ம மனுஷனுக்கு அறிவை தான் கொடுத்துருக்கு, உடம்புல இருந்து பாதுகாப்பு தன்மை கொடுக்கல. இல்ல பாதுகாப்பு தன்மை கொடுக்கலையா மனுஷனுக்கு? பாதுகாப்பு தன்மை கொடுத்துருக்கு. ஆயுதம் கை இருக்கு, தடுக்கலாம். ஏதோ நகம் இருக்கு, அதை வச்சு பண்ணலாம். கோவப்பட்டு மறைக்கலாம். எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதிக புத்தி அழிவு உண்டாகுது. புத்தியை சரியாக பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை, தவறாக பயன்படுத்தினா சிக்கல் தான் இல்லையா? சரி, பாத்தீங்களா, நம்ம மேல அன்பா ஒரு ஜீவன் சொல்லுது, வெயில்ல நிக்காதீங்க அப்படின்னு. சரி, அவங்கள்ட்ட ஏதாவது கேட்கலாமா? இந்த பொருட்களுக்கு விலை கேட்டா சொல்லுவாங்களா? சரி, வாருங்க முதலாளி, வாங்க. இந்த என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன விலைகள்? இது என்ன பைனாப்பிள் இருக்கு இல்லையா? இது என்ன விலை? பிளேட் 30. இதுக்கு மட்டும்தான் விலையா, பிளேட்டுக்கு சேர்த்து விலையா? அப்படியா? 30 ரூபா இல்லையா? சரி, இது என்ன விலை? கப்பு 20 ரூபா. ஓ, மாடலா வச்சிருக்க அழகா. ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. அதாவது ஒரு நாள் 1000 ரூபாய் சராசரி மினிமம் சம்பாதிக்கக்கூடிய வியாபாரிகிட்ட போய் எந்த இது பேரம் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு ஆளோட உழைப்புக்கு இப்ப ஆவரேஜ் 1000 ரூபாய், பெம்பளை 500 ரூபாய். அப்போ இந்த 1000க்கு மேல சம்பாதிப்பான், அவன்கிட்ட போய் பேரம் பேசணும். அவன்கிட்ட பேச மாட்டான், நம்மகிட்ட பேசுவான். இந்த சின்ன செருகடை வியாபாரிகிட்ட போய் ஒண்ணு கூட போட்டுதா பிச்சையோட கேடு. நம்ம வியாபாரி சொல்லக்கூடாது, நம்ம எடுக்கிறதே பிச்சை, நம்மகிட்ட பிச்சை எடுக்குது. அதுல என்னன்னா இல்ல வியாபாரிகளை தான் குறை சொல்லுறது. சிலவன் வந்து விலையை கூட்டியே சொல்லுவான், அதுலயும் குறை சொல்ல முடியாது. 10 ரூபாய்க்கு வேண்டிய பொருளை 30 ரூபான்னு சொல்லுவான். அப்ப அவன் கேட்பான் 15 ரூபாய் தாரியான், அதுலயும் அவனு 5 ரூபாய் லாபம் தான். இப்படி ரெண்டு பக்கம் குறை இருக்கு. சில ஆட்கள் பண்ண தவிர சில ஆட்கள் நியாயமா தான் பண்ணுவோம். ஆமா, நம்ம வந்து நமக்கு பண்ணக்கூடிய ஆட்களும் அதுக்கு அதிகமாக நம்ம நியாயமா பண்ணியமா தவறா பண்ணியமான்னு வரக்கூடிய ஆளு தெரியாது. சுற்றுலா பயணிகள் வந்து ஆள் முகம் பார்க்க வேண்டாம், அவன் வாயில வர கேட்பான், நாளை பார்க்க போறது இல்ல. அதனால நீங்க அதை வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, என்னுடைய கருத்து. எப்படி? ஆமா, ஏன்னா நானே இருந்தாலும் இப்படிதான். இப்போ நான் இப்போ கொடைக்கானல் போயிருந்தேன். அங்க போகும்போது இதுக்கு இவ்வளவுன்னு சொன்னான். நமக்கு வேணும்னே இல்லை, நம்ம சும்மா சொல்லுவோம் 100 ரூபான்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன் 25 ரூபா கொடுக்குறியா? ஏன்னா எனக்கு வேணா நாளை பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது, நாளைக்கு தப்பாக நினைப்பான். நான் என்ன எதுவுமே கிடையாது. நம்ம ஊரில் உள்ளவன் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே என்னென்ன விலை இருக்குது, தீர குறைச்சி கேட்க மாட்டான். அப்படி தானே? சரி, நிறைய குறையெல்லாம் இருக்கும். சரி, வாருங்க கடை முதலாளி, வாருங்க.